ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். இப்போ ஹிஸ்ட்ரிலேருந்து நமக்கு எத்தனை மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் கேட்குறாங்க, 5 கொஷின் கேட்குறாங்க. அப்போ அந்த 5 மார்க்ஸ்க்காக நம்ம இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா தென்னிந்திய வரலாறு அப்படின்ற டாப்பிக்லாம் நம்ம ஹிஸ்ட்ரிக்கும் யூனிட் 6க்குமே நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்குமே. அதனால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 லெசன் அது மாதிரி தான் படிக்கிற மாதிரி, சுல்தான்கள், குப்தர்கள் அது மாதிரி லெசன் தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெசன்ஸுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எந்தெந்த லெசன் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் 6th புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம்ன்றதுல டாப்பிக்கில் கவர் ஆகிருக்கு. 9th பண்டைய நாகரிகங்கள், 11th சிந்து சமவெளி நாகரிகம், திரும்பி 11th சிந்து சமவெளி நாகரிகங்கள் அப்படின்ற எத்திக்ஸ் புக்கில் கவர் ஆகிருக்கு. அடுத்து குப்தர்கள் எங்கெல்லாம் கவர் ஆகிருக்குன்னா 6th பேரரசுகளின் காலம் குப்தர், 11th குப்தர், தில்லி சுல்தான்கள், 7th டெல்லி சுல்தான்கள்லையும், 11th அரேபியர் துருக்கியர் வருகையிலையுமே கவர் ஆகிருக்கு. அடுத்து முகலாயர் அப்படிங்கும்போது அதில் 7th 11th ரெண்டுலையுமே முகலாய பேரரசு அப்படின்றதுல கவர் ஆகிருக்கு. அடுத்து மராத்தியர்கள் பார்க்கும்போது 11th மராத்தியர்கள் பேஷ்வாக்களின் எழுச்சி, 11th மராத்தியர். அப்போ விஜயநகர பாமினி அரசுகள் அப்படிங்கும்போது நம்ம குரூப் 4ல் அந்த ஹெட்டிங் நம்ம கொடுக்கலனாலுமே இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வருது. அப்போ இதில் ஹைலைட்டான உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. குரூப் 2க்கு நம்ம விஜயநகர பாமினி அரசுகள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் 4ல் சொல்லலைனாலும் இதில் ஹைலைட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் அடிக்கடி வருது போகலாம். அப்போ 7th 11th இருக்கும். 7th விஜயநகர பாமினி அரசுகளும், 11th பாமினி விஜயநகர அரசுகள் அப்படின்றது. அடுத்து தென்னிந்தியா வரலாறு அப்படின்றது நம்ம யூனிட் 6க்குமே இதுலேருந்து நிறைய டாபிக்ஸ் அதில் கவர் ஆகும். ஹிஸ்ட்ரிக்கும் யூனிட் 8க்குமே நிறைய இதுலேருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ 6th தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள், திரும்பி 6th பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்க காலம், 6th அடுத்து தென்னிந்திய அரசு. இந்த 3 லெசன்ஸுமே எப்பயுமே ஒரு கொஷின் எப்போவுமே வந்துடுது, அதனால் பார்த்துக்கோங்க. 7th தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், 11th தென்னிந்திய சமுதாய உருவாக்கம், 11th தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்ற லெசனும், இன்னொன்று பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், இந்த லெசன்ஸுமே கவர் ஆகுது. அடுத்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு அப்படின்றதுல 6th வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும், 12th எத்திக்ஸ் புக்கில் வேற்றுமையில் ஒற்றுமை. அடுத்து 12th இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இதுவுமே இதில் கவர் ஆகுது. அடுத்து இந்திய மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கும்போது 6th பன்முகத்தன்மையினை அறிவோம். இது இதெல்லாம் நம்ம பாலிட்டிலேயே ஆல்ரெடி படிப்போம். இது இந்திய மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு கேட்கறதுனால நம்ம இதையுமே கொஞ்சம் படிச்சுக்கலாம். நம்ம சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இது பாலிட்டிலையுமே கவர் ஆகும். அது 6th சமத்துவம் பெறுதலும், 7th சமத்துவம் குடிமையியல் இதுவுமே இருக்கும். அதே போல் இந்த வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும், இது யூனிட் 6ல் இதில் எந்த ஒரு கொஷின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. அதை நம்ம எங்கே படிக்கலாம் அப்படிங்கும்போது இது 6ல் ஒரு பெரிய லெசனாக இருக்கும். அதில் இங்கே தென்னிந்தியாவில் மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். இல்லை டிஎன்எம் தமிழ்நாட்டை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது மாதிரிலாம் கேட்பாங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க, என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அதுலேருந்து ஒரு 2 பேஜ் மட்டும் இருக்கும். அது மட்டும் கீழடி இப்போ சிவகங்கை மாவட்டம், பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம், அங்கே என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அது ஒரு 2 பேஜ் மட்டும் இருக்கும். அந்த பேஜ் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் ஹைலைட் இப்போ ஒரு லெசன் எடுத்திருக்கேன், ஹைலைட் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் டெலகிராம் குரூப்பில் அந்த பாயிண்ட்ஸில் PDF எடுத்து நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுறேன். இந்த வேர் டு ஸ்டடி நான் டெலகிராம் குரூப்பில் போடுறேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பார்த்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.